ஈசன் திருவேள்வி வளர்த்து அது நல்ல வேள்வியாக வளர்ந்து அதில் குரோணி என்னும் கொடிய அரக்கன் தவம் உட்பட எதையும் அறியாத சண்டித்தடி மூடனாக பிறக்கிறான். அவன் கால் மாறி வைக்கும் போது கையிலை கிடுகிடு என்றாலும் அவன் எழுந்தான் அகிலம் நடுங்கும். தூங்கி முழித்த அவனுக்கு வயறு பசிக்க கடல் நீரை முழுவதும் அவன் கடைவாய் நனையாமலே விழுங்கிவிட்டு கையிலையை கண்டு அவன் மகிழ்ந்து அதை விழுங்குவதற்கு ஆர்ப்பரித்து வருகிற போது திருமால் கையிலிருந்து தப்பி குதித்து வந்து சிவனை நினைத்து தவம் இருக்கிறார். சிவபெருமான் ஒரு சன்னாசி போல வந்து எதற்காக தவம் இருக்கிறீர்கள் என்று கேட்க குரோணியை அழிக்க தவம் இருப்பதாக சொல்லுகிறார் திருமால். குரோணி என்னும் பாவியை 6 துண்டுகளாக வெட்டி அழிக்கக்கூடிய வரம் எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார். ஈஸ்வரர் விஷ்ணுவிடம் குரோணியை 6 துண்டுகளாக்கினார். அவனிதரும் மேலும் ஒரு யுகத்தில் கெட்டுக்கிளையாய் கொடிய அசுரக்குலமாக பிறக்கும். துண்டு ஒன்று குண்டோமசாலியனாக பிறக்கும். இப்படி 6 யுகத்திற்கும் அவன் உடம்பு மாற்று பிறப்பாய் கொடிய அசுரனாய் பிறக்கும். உத்தமனாக நீ பிறந்து அவனுக்கு உயிரழிவு நீ கொடுக்க வேண்டும். பின்பு நடத்தீர்ப்பு கேட்டு பாவி அவன் உயிரை கொன்று போட்டே நரகப்புலி அடைக்க நாள் வரும் என்று ஈஸ்வரர் விடை கொடுக்கிறார். திருமால் வேகமோடு குரோணியை வெட்டி 6 துண்டுகளாக்கி பூமியிலே குண்டுக்குள் அடைத்தார். அடுத்து சதுரயுகம் படைக்கப்படுகிறது. சதுரயுகத்தில் ஒரு துண்டத்திலிருந்து குண்டோமசாலி என்னும் கொடிய அரக்கன் பிறக்கிறார். குண்டோமசாலியனுக்கு இரையாக தேவர்களை ஏற்ற நான்கிலாக்கி தூண்டில் புழுவாக்கி மலைகளை தூண்டிலாக்கி மலைகளை தூண்டிலாக்கி வாயுவை தோணியாக்கி வருணனை மிதப்பாக்கி தேசமெல்லாம் சூழ்ந்துள்ள கடலை ஓடையாக்கி சதுரயுகம் வழியே திருமால் தோணியில் ஏற மூவாதி மூவர்கள் எல்லாம் தோணியை தள்ள மாயன் தூண்டிலிடுகிறார். இறை என்று தூண்டில்களை குண்டோமசாலி விழுங்கினான் மாண்டான். சதுரயுகம் அளிக்கிறது. தேவர் மறையோர் தேவேந்திரன் முதலாக அனைவரும் வந்து ஈசனை அடிபணிந்து நீங்கள் படைத்த 2 யுகங்களிலும் வரம் கேட்டு வாழ்ந்தவரை கண்டினோம். இனி உள்ள யுகத்தில் அவன் பிறந்தால் ஆணவங்களோடு ஈசன் அடி தொழுது வரம் கேட்டு வாழும் ஆயுதமும் பவுசும் கூடியவராக பிறக்க செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். மாலும் பிரம்மாவும் ஈஸ்வரரும் 4 மறையோரும் எல்லோரும் கூடி முன்புள்ள துண்டம் ஒன்றை 2 கூறாக்கி பிரம்மா உருப்படைக்க சிவன் உயிர் கொடுக்க திருமால் உல்லாசம் கொடுக்க முண்டம் இருபேரும் உருவாய் வளர்ந்து சிவனை போற்றுகிறார்கள். அப்போது மாயன் ஈசனிடம் இவர்கள் இருவருக்கும் என்ன பெயரிடலாம் என்கிறார். ஈசர் திருமாலிடம் பிறந்த அசுரனுக்கு பெயரிட வேண்டும் என்றால் அண்டபிண்டம் காணாத ஆதி கைலாசபதி சுருதி முனி தவம் இருக்கிறார். அந்த முனிக்கு இவர்கள் இருவேரால் இடுக்கல் செய்து தவத்தை அழிக்க செய்வோம் என்று சிவன் சொல்லும் போது எல்லோரும் சம்மதிக்கிறார்கள். அந்த 2 அசுரர்களும் சுருதி முனி தவத்தை கலைக்க முனி ஏனடா இந்த தவத்தை அழித்தீர், வீணாய் செய்தாயே, இது அறமா என்று கோபப்பட்டு என்னை எடுத்து இக்கடலில் போட்டால் உன்னை அறுக்க ஒரு அன்பாய் உருவெடுத்து நான் வருவேன். மந்திரக்கணையாய் உன்னுடைய உயிரறுத்து உங்கள் நாட்டை கரிக்காடாக்கி
நான் வைகுண்ட நற்பெயரு பெறுவேன் என்று சாபமிடுகிறார். சுருதி முனி மந்திரபுர கணையாய் கடலுக்குள்ளே இருக்கிறார். அசுரர்கள் இருவரும் வரவேண்டி தவம் இருந்தார்கள். உலகத்தில் உள்ள அஸ்திரங்கள் வாழாலும் வானமது பூமி மலைகளிலே மூன்றில் வாழுகிறவர்களாலும் எங்களை கொல்ல முடியாத வர வேண்டினர். மல்லோசி வாகனனும் தில்லை மல்லானும் இருவரும் வையகத்திற்கு வருகிறார்கள். நம்பி பதம் அறந்து நாம் தாம் பெரிதெனவே கெம்பினார் சூழல். கெட்டவர்கள் அவர்கள் இருவரும் அலையில் வளர்ந்த அரிய கணை எடுத்து சிலையேற்றி அம்பை சிரித்து மிக தொடுக்க அம்பு பகையாலும் மால் பகையாலும் சூரர் 20 சிரசையும் அறுக்கிறார்கள். சுருதிமணிக்கு வைகுண்ட பதவி கொடுக்கிறார். அடுத்த யுகம் இனி படைக்க வேண்டும் என்று திருமால் ஈசனிடம் சொல்ல கிரேதா யுகம் படைத்தார். ஈசன் சிங்கமுகச்சூரன் திரள் சூர பற்பன இரு அசுரர்கள் படைக்கப்படுகிறார்கள். திடமான ஓமமிட்டு அரிய சிறப்பான தவம் இருந்து திருமால் காட்சி அளிக்காததால் சூரபர்வன் அக்னியிலே விடுகிறார். இதை பார்த்த சிங்கமுகாச்சூரனும் தன் சிரசை அறுத்து வேள்வி தீயில் இருந்தான். அப்பொழுது சூரனுக்கு இறங்கி அவனை எழுப்பித்து வரம் கேட்டு அதனால் சூரபர்வன் பிறக்கிறார். சூரன் 5 முகம் உள்ளவர்களானாலும் உலகத்தில் தயாரித்து வைத்துள்ள ஆயுதங்களினாலும் பெரிய மன்னர்களாலும் இந்திரனாலும் கொல்ல முடியாத வரம் வேண்டும் என்று அதை கேட்டு பெறுகிறார். ஆறுமுகமானால் அவதரித்து சக்தியை வேலாயுதமாக்கி சிவனாரை நந்தீஸ்வரராக்கி 8 திக்குகளிலும் உள்ள பாடல்களை வீரர்களாய் சன்னாசிமார்களை பெரும்படையாக படைத்து கந்தர் அவதாரம் எடுத்தார். வீரபாகு தேவரை தூதுவனாக அனுப்பினார். அந்த தூதுவுக்கு அவன் பணியவில்லை. கந்த வேஷம் கொண்டு சூரனை வேலாயுதத்தால் அழித்தார். அப்பொழுது இறக்கிற தருவாயில் சூரன் சொல்லுகிறான், வேலாயுதத்தாலே கொன்றாய் அல்லாது ஏலாது முன்னாலே இழப்பை இங்கே பேசாதே என்றான் சூரன். கந்த வேடம் கொண்டு அவரை கொல்லுகிறார். அதே யுகத்தில் இரணியன் பிறந்து அவனுக்கு வரம் கொடுத்த பின்பு அவனை கொல்ல முற்பட்ட போது குற்றூராய் இருந்த அவன் 10 மலையை பாட நகமாக வைத்து என்னை கொன்றாய் என்று சொல்லுகிறான். அப்பொழுது திரேதா யுகம் படைக்கப்படுகிறது.